துப்பறியும் நிபுணர் மதிவாணன் -பகுதி 2 இரத்தச்சுவடு இல்லா கொலை. சென்னையின் வானுயர்ந்த கட்டிடங்களில் ஒன்றான ஸ்கை பேலஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் 18வது மாடியில் தொழிலதிபர் சங்கரின் வீடு அமைந்திருந்தது. அன்று காலை அவரது பூட்டப்பட்டிருந்த அத்தியன அறையில் அவர் உயிரற்று கிடந்தார். காவல்துறை வந்தது. கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. பலவந்தங்கா திறந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. கொலைக்கான ஆயுதம் எதுவும் கிடைக்கவில்லை. எல்லாவற்றையும் விட விசித்திரம், உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. இந்த மர்மமான வழக்கை தீர்க்க துப்பறியும் நிபுணர் மதிவாணன் அழைக்கப்பட்டார். தனது உதவியாளர் பாலுவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த மதிவாணன் அறையை தனது கூர்மையான பார்வையால் அளந்தார். அறை மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. மதிவாணன் சங்கரின் உடலை பூத கண்ணாடி கொண்டு ஆய்வு செய்தார். சட்டையை கழற்றி பார்த்தபோது மார்பின் மையத்தில் ஊசியால் குத்தியது போன்ற மிகச்சிறிய துவாரம் ஒன்று தெரிந்தது. அதை தவிர வேறு எந்த காயமும் இல்லை. பிரேத பரிசோதனை அறிக்கை மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. கூர்மையான மெல்லிய ஆயுதம் ஒன்று இதயத்தை துளைத்ததால் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அது என்ன ஆயுதம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மதிவாணன் தனது விசாரணையை தொடங்கினார். முதலில் சங்கரின் மனைவி விமலாவிடம் பேசினார். விமலா அழுது கொண்டே, நான் இரவு தூங்கிக் கொண்டிருந்தேன், காலையில்தான் இதை பார்த்தேன் என்றார். அவருக்கு எதிரிகள் யாராவது உன்னாரா என்று மதிவாணன் கேட்டார். தொழிலில் போட்டி இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் எதிரிகள் இல்லை என்றார் விமலா. அவர் உண்மையாகவே துயரத்தில் இருப்பது போல தெரிந்தது. அடுத்து சங்கரின் தொழில் கூட்டாளி ரவியிடம் விசாரணை நடந்தது. எங்களுக்குள் சிறிய கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். ஆனால் நேற்று இரவு நான் நண்பர்களுடன் கிளப்பில் இருந்தேன் என்று கூறி அதற்கான ஆதாரங்களையும் காட்டினார். மதிவாணன் மீண்டும் அத்தியன அறைக்கு வந்தார். அவரது கண்கள் அறையை மீண்டும் ஒருமுறை அலசின. அப்போது சங்கரின் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த பாதி உருகிய நிலையில் இருந்த அன்ன பறவை வடிவ பனிக்கட்டி சிற்பம் அவர் கவனத்தை ஈர்த்தது. இந்த சிற்பம் பற்றி தெரியுமா என்று விமலாவிடம் கேட்டார். அவருக்கு பனிக்கட்டி சிற்பங்கள் செய்வது ஒரு பொழுதுபோக்கு. அதற்காக ஒரு தனி இயந்திரம் கூட வைத்திருந்தார் என்றார் விமலா. மதிவாணனின் மனதில் ஒரு பொறி தட்டியது. உருகிய சிற்பத்திலிருந்து வழிந்த நீரை ஒரு சோதனை குப்பியில் சேகரித்து தடயவியல் துறைக்கு அனுப்பினார். இந்த நீரில் ஏதாவது கலந்திருக்கிறதா என்று பாருங்கள் என்றார். தடயவியல் அறிக்கைக்காக காத்திருந்த நேரத்தில் ரவியின் வாக்குமூலத்தை சரிபார்த்தார். அவர் கிளப்பில் இருந்தது உண்மைதான். ஆனால் இடையில் 1 மணி நேரம் வெளியே சென்றுவிட்டு வந்தது தெரியவந்தது. மதிவாணன் மீண்டும் ரவியை விசாரித்தார். நான் வேறு ஒருவரை சந்திக்கச் சென்றேன், சங்கரின் வீட்டிற்கு நான் வரவில்லை என்று கூறி அதையும் நிரூபித்தார் ரவி. ரவி குற்றவாளி இல்லை என்பது உறுதியானது. தடயவியல் அறிக்கை வந்தது. அந்த நீரில் சாதாரண தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. மதிவாணனுக்கு சிறிய ஏமாற்றம். வழக்கு மீண்டும் முதல் புள்ளிக்கு வந்தது போல் உணர்ந்தார். அத்தியன அறையில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்த மதிவாணனின் பார்வை அறையின் குளிர்சாதன இயந்திரத்தின் ஏசி மீது பட்டது. ஷங்கர் எப்போதும் அறையை மிகவும் குளிராக வைத்திருப்பார் என்று விமலா கூறியது நினைவுக்கு வந்தது. கட்டிடத்தின் பராமரிப்பு பதிவேடுகளை ஆய்வு செய்தார். கொலை நடந்த அன்று இரவு சங்கரின் அத்தியன அறையின் குளிர்சாதன இயந்திரம் வழக்கத்தை விட மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் மதிவாணனுக்கு முழு படமும் புரிந்தது. மதிவாணன் நேராக விமலாவிடம் சென்றார். கொலை ஆயுதம் இரும்பு அல்ல, பனிக்கட்டி. மிக கூர்மையாக செய்யப்பட்ட பனிக்கட்டியால் ஆன கத்தியால் சங்கரை குத்தியிருக்கிறீர்கள். அறையின் குளிர் காரணமாக அது மெதுவாக உருகி தடயமே இல்லாமல் நீராக மாறிவிட்டது. சரிதானே? மதிவாணனின் வார்த்தைகளை கேட்டதும் விமலா உடைந்து அழுதார். ஆம், நான் தான் செய்தேன். அவர் தினமும் என்னை கொடுமைப்படுத்தினார். அதிலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கூறி உண்மையை ஒப்புக்கொண்டார். மர்மம் விலகியது. ஆனால் அதன் பின்னால் இருந்த சோகம் மதிவாணனை அமைதியில் ஆழ்த்தியது.